சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்ன செய்றீங்க? அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் அப்படின்னா மூணு விதமான அர்த்தத்தை நான் சொன்னேன். ஒன்று தயவு, அடுத்தது கிருபை, அடுத்தது இரக்கம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் இந்நாள் வரைக்கும் நம்மை தாங்கி, நம்மை பலப்படுத்தி, நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தது. இன்னமும் தாங்கும், இன்னமும் பலப்படுத்தும், இன்னமும் நமக்கு துணையாக நிற்கும். எதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம போகிற பாதை அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாதையில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது, எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து வரும். காட் நோஸ் எவ்ரிதிங். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல. அல்லேலூயா. ஸ்டிக் டு த பிளான் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற அந்த பாதையில் நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. ஹி வில் ஒர்க் எவ்ரிதிங் ஃபார் அஸ். எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். அந்த பாதை நமக்கு போராட்டமாக இருந்தாலும் அந்த பாதைக்குள்ளாக ஆண்டவர் கடந்து வருகிறார். அந்த பாதை நமக்கு கடினமாக இருந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் நம்மை தாங்கும். அந்த சூழலை நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த சூழல் என்னை கீழே தள்ளிடும், என் வாழ்க்கையே முடிந்து போயிடும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. பாருங்க, ஆண்டவருடைய செயல் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயல். இது என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிலத்தில் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். Be brave when you face your enemies. தைரியமாக இருங்க. உங்களுடைய சூழலை, உங்களுடைய எதிரிகளை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது தைரியமாக இருங்க. Your courage will show them that they are going to be destroyed. உங்களுடைய தைரியம் உங்களுடைய சூழ்நிலையை கீழே கொண்டு வந்துருமா. நம்ம தைரியம், நம்முடைய விசுவாசம், பரிசுத்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் வாசம் செய்கிறது. நாம் சூழலுக்குள்ளாய் போகும்போது, அப்படிப்பட்ட நம்ம சத்துருக்களை சந்திக்கும் போது அவர்கள் முறியடிக்கும்படியாக தேவனுடைய பரிசுத்தத்தின் வார்த்தைகள் நமக்காக கிரியை செய்யும். நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல அற்புதங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களுக்காக இதை செய்து முடிப்பார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். God will make all of this happen. ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். நம்ம போகிற பாதை அது வனாந்தரமாக இருக்கலாம். வனாந்தரத்தில் ஒன்றும் இருக்காது. ஒரு நன்மையான விஷயங்களும் நாம் பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக நம்மளுடைய நிலை இருக்கலாம். எல்லா பணமும் செலவழிச்சிருச்சுங்க, கையில் பணமே கிடையாது, இந்த மாதம் மீதம் இருக்கிற நாட்களை நான் எப்படி கடந்து வருவேன் என்று ஒருவேளை வேதனையோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான குழப்பங்களோடு கடந்து வந்திருக்கலாம். என் சகோதரா, சகோதரி, நீங்கள் போகிற பாதை அது வனாந்தரமாக இருந்தாலும் இந்த வனாந்தரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த இயேசுவால் மாற்றி தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடணும் என்று அவசியம் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், அந்த வனாந்தரத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடணும் என்று அவசியம் இல்லை. அந்த வனாந்தரத்திலேயே, அந்த பிரச்சனையிலேயே, அந்த போராட்டத்திலேயே, அந்த பாடுகளிலேயே என் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய வேகமாக. ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு அவன் போனான். இங்க ஒரு அபிமெலேக்குன்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் காலத்திலே ஒரு அபிமெலேக்கு இருந்தார். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் ஒரு அபிமெலேக்கு இருந்தார். இவர் ஒன்றும் இல்லை. அவர் வேற,
இவர் வேற. பொதுவாக அபிமலைக்குன்னா நாட்களில் வந்து ஒரு ஒரு பட்டப்பெயர். உதாரணத்துக்கு ஒரு பண்ணையார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பண்ணையார் வந்திருக்காரு, அங்கே பண்ணையார் வந்திருக்கிறார், பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு. கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க பண்ணையார் இல்லை பிரசிடென்ட்டு, சேர்மன் வந்திருக்கிறாரு, பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது மாதிரி தான் ஒரு பேர். அபிமெலேக்கின் இடத்திற்கு கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்துல என்ன செய்ய? நீ வாசம் பண்ணு. எங்க? அங்க கொடூரமான பஞ்சம் இருக்கு. ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் வனாந்திர பூமியை போல, எல்லாம் தண்ணீர் கிடையாது, விவசாயம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எந்த நன்மையான காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. அவ்வளவு வேதனையான ஒரு நிலை அந்நாட்கள்ல. ஆண்டவர் சொல்ல, நீ இங்க இரு, நீ இங்க இரு, இந்த தேசத்துல என்ன செய்ய? வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். அவர் சொல்றாரு, இந்த வனாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாதையில அது வனாந்திரமான பாதையா இருந்தாலும், அது கொடூரமான பாதையா இருந்தாலும், அது மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதையாக இருந்தாலும், அது ஐயோ ஒண்ணுமே செய்ய முடியல என்ற ஒரு பாதையா இருந்தாலும், இயேசு கூட இருந்தா நீங்க எதை குறிச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. படகுல இயேசு இருக்கிறாரு, ஆனால் சீசர்கள் கவலைப்பட்டாங்க. படகுல இயேசு இருந்தா, ஆனால் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? கவலைப்பட்டாங்க. திருமணத்துல இயேசு இருந்தாரு, ஆனால் எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவலை நமக்கு வேண்டாம். இந்த இயேசு இருந்தா அந்த இடத்துல சூழல் மாறும். அல்லேலூயா. இங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்றாரு, அது சொல்றாரு, இந்த தேசத்துல நீ என்ன செய்ய? வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் கூட இருந்தா ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா பாதுகாப்பு கடந்து வரும். ஆண்டவர் கூட இருந்தா நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதை நான் சொன்னேன். ஆண்டவர் இருந்தா, அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்னி சுளையா இருந்தாலும் சரி, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சிங்கத்தின் கெபியா இருந்தாலும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அது சொல்ற, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். போதும். இதுதான் விஷயமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் எது சொன்னாலும் கேட்கணும். அது சொல்றது அர்த்தமே இல்லாமல் இருக்கலாம், அது புரிந்து கொள்ளவே முடியாது. கொடூரமான பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருன்றாரு. அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நீங்க இரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அவன் என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே அவன் குடியிருந்தான். கேரார் அப்படின்னா இழுக்கப்படுகிறது என்று அர்த்தம். டிராகிங். கேராகுனா இழுக்கப்படுகிறது, இழுத்து கொண்டு போகுது. அவனுக்கு சூழல் என்ன செய்யுது? இழுக்குது. எங்க இழுக்குது? வேற பக்கம் இழுக்குது. அங்க இழுக்கல, வேற பக்கம் இழுக்குது. ஏன்? அங்க கொடூரமான பஞ்சம். அங்க என்ன இருக்குது? கொடூரமான பஞ்சம். ஆண்டவர் சொல்லி, இங்க இரு, நீ இந்த இடத்துல நீ இரு, அந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ இங்க இரு. அல்லேலூயா. சில நேரத்துல சில கேள்விகள் வரும். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? இப்படியா ஆண்டவர் செய்வாரு? இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா? இவ்வளவு வேதனையை கொடுக்கணுமா? இந்த இடம் மோசமான இடமாச்சே, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனாலும் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? நல்லா கவனமா கேளுங்க. சம்டைம்ஸ் காட்ஸ் வேர்ட் மேக் நோ சென்ஸ். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். இன்னும் இப்படியா ஆண்டவர் செய்கிறாரு, இப்படியா ஆண்டவர் சொல்றாரு? மழையே இல்லை, மழையை பார்க்கவே இல்லை, ஆனால் நோவாவின் இடத்துல பேழையை கட்டுன்றாரு. அல்லேலூயா. மழையை அந்த ஜனங்கள் பார்த்ததில்லை, மழைக்குரிய அறிகுறி எதுவுமே இல்லை, ஆனால் பேழையை கட்டுன்றாரு. Faith often looks foolish
விசுவாசம் என்றைக்குமே பைத்தியமாக இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். முக்கால்வாசி நேரத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவ்வளோ கடினமாக இருக்குதே, அவ்வளோ வேதனையாக இருக்கிறதே, எப்படி இது நடக்கும்? அப்படி தான் இருக்கும் சில நேரத்தில் விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த விசுவாசம், எந்த விசுவாசம் முட்டாள்தனமாக இருந்ததோ, எந்த விசுவாசம் which does not make any sense, ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்ததோ, அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினான் நோவா. அதனுடைய விளைவு அவனும் அவனுடைய வீட்டாரும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பரிசுத்த வேதத்தில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் முடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனமுடைய, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இருக்கும். சில நேரத்தில் மனுஷிகத்தில் யோசிச்சோன்னா அது புரியாது, மனுஷிகத்தில் அது யோசித்தோன்னா அது செயல்படுத்த முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தாதான் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நீ இரு, இங்கே இரு, எங்கே இரு, ஒரு விளைச்சல் பண்ண முடியாது, யாரும் சாப்பிட முடியாது, இருக்கிறவனே செத்து கொண்டு இருக்கிறான், உணவு இல்லாம, தண்ணீர் இல்லாம, எல்லா ஆடு மாடுகள்லாம் செத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கேயே இரு, நீ வேற எங்கேயும் போகாத. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்? உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, உங்களுக்கு பிடிக்கல ஆனால் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மனுஷீகத்துல புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்தா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்துல தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாத அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனுக்கு புரியவே முடியாது, கடைசி வரைக்கும் புரியாது. அநேகருடைய வாழ்க்கையில என்னங்க ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, ஏங்க ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ஏன் இவ்வளோ பாடுகளை கொடுத்துட்டாரு, கடைசி வரைக்கும் அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரியவன், அடுத்த வசனத்தை பாருங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான், ஆனாலும் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். யாருமே அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. Listen, sometimes God's word does not make any sense. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுற விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புரிந்து கொள்ள முடியல? அது அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கணும். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உள்ள வாசம் செய்தா அந்த இடத்துல சூழல் வித்தியாசமாய் காணப்படும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அது பாருங்க, அவன் பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கவே இல்லை, காணாதவைகளை குறித்து எப்படி செஞ்சான்? தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாழையானான். அதான் சொன்னேன், விசுவாசம் சில நேரத்துல நம்மளுக்கு அது பைத்தியமா இருக்கும். இது இப்படியா யாராச்சும் யோசிப்பாங்க, இப்படியா யாராச்சும் விசுவாசிப்பாங்க? சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும், சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையே நம்ம கேட்டு அது நமக்கு புரியுதோ புரியலையோ, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமாக இருக்குதோ கஷ்டமாக இல்லையோ, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை எடுத்து அதன்படி நாம் செயல்படுத்தும் போது அதனுடைய அவுட்கம், அதனுடைய விளைவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லார், நீ எரிகோ முதல்ல என்ன செய்ய, நீ 7 நாளே நீ சுத்து, நீ சுத்து, 7ஆம் நாள் 7 முறை சுத்து. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க, எந்த ஒரு யுத்தமோ ஆயுதங்கள் இல்லாம ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. ஆமாவா இல்லையா? எல்லா யுத்தங்களும் they need some kind of weapon, ஏதோ ஒரு ஆயுதம் வேணும்.
அந்நாட்களில் கத்தி, வில்லு, அம்பு, ஈட்டி, கேடகம், உண்டிகோல், ஏதோ ஒரு ஆயுதம் இருந்துச்சு. ஆயுதம் இல்லாமல் யுத்தங்கள் வெல்ல முடியாது. ஆனால் இங்கே எரிகோ மதுல, எரிகோ பட்டணத்தில் ஆயுதம் இல்லாமல் அவர்கள் வீழ்த்தினார்கள். அல்லேலூயா. டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். ஒன்றுமே புரியல. ஆண்டவர் சொல்லி சும்மா சுத்துப்பா, 7 நாள் நீ சுத்து, 7ஆம் நாள் மாத்திரம் 7 முறை சுத்து, வேற எதுவும் செய்யாதீங்க. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, காட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் பியாண்ட் ஹியூமன் லாஜிக். மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் சொல்லுகிற விஷயங்கள் இருக்கும். சுத்தினா எப்படிங்க மதில் சவர் கீழே விழும்? சுத்தினா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்வி இருக்கு. அல்லேலூயா. பல கேள்விகள் இருக்கு. பல கேள்விகளில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல கவனமாக கேளு. நீ கேள்விகளில் உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. கேள்விகளை தூக்கி போட்டுரு, ஆண்டவரை மாத்திரம் கெட்டியா பிடிச்சுக்கோ. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கேள்விகளை நீ கொண்டு வர வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். யோசுவா அவன் ஆண்டவர் சொன்னது அப்படியே அவன் கொண்டு வந்துட்டான். இதுக்கு முன்னாடி பல யுத்தங்கள் ஜெயிச்சாங்க. ஆண்டவர் எப்படிப்பா நான் கத்தி யூஸ் பண்ணாம, நான் ஈட்டி யூஸ் பண்ணாம, வில்லு அம்பு யூஸ் பண்ணாம எப்படி ஜெயிக்க முடியும்? சும்மா சுத்துனா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எதுவுமே அவன் கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, அவன் கேட்டான். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? நினைத்து பார்க்க முடியாத வெற்றி கிடந்தது. கோட்டை போல இருந்தது மதில் சவர். காம்பவுண்ட் வாளை கோட்டையை போல இருந்தது. அல்லேலூயா. அந்நாட்களில் எரிகோ பட்டணத்தில் அந்த காம்பவுண்ட் வால், அந்த மதில் சவர் மேலே வீடுகளை கட்டி அவர்கள் இருந்தார்கள். சாரியட்ஸ், ரதங்கள், மதில் சவர் மேலே ரதங்களை வைத்து அவர்கள் சுற்றி வந்தாங்க. எங்க சொல்லுங்க, எங்க? காம்பவுண்ட் வால் மேலே. அப்பனா எத்தனை பெரிய காம்பவுண்ட் வால் இருந்திருக்கும்? அல்லேலூயா. காம்பவுண்ட் வாலுக்கு மேலே, மதில் சவர் மேலே, ரதத்தில், சாரியட்டில் குதிரையில் சுற்றிட்டு வந்தானுங்க. வீடுகள் இருந்தது மதில் சவர் மேலே. அப்படின்னா எத்தனை பெரிய மதில் சவர், எத்தனை நீளமாக அகலமாக இருந்திருக்கும், எத்தனை உறுதியாக இருந்திருக்கும், எத்தனை திக்காக இருந்திருக்கும். சும்மா சுத்துறான், கீழே விழுந்துருச்சு. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னா கேளு. எது உன் வாழ்க்கையில் உறுதியாக நிற்குதோ, ஐயோ இது எனக்கு கஷ்டப்படுத்துது நீ எதை சொல்றியோ, அது கீழே விழும்படியாக ஆண்டவரை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது நிர்மூலமாகும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். பரிசுத்த வேதத்தில் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறதா. பாருங்க, தேவனுடைய பைத்தியம். என்ன இப்படியா பண்ணுவாங்க? யாராவது மதில் சவர் சுத்தினா யாராச்சும் ஜெயிக்க முடியுமா? மதில் சவர் கீழே விழுமா? அதுவும் இந்த மதில் சவர் கீழே விழுமா? அல்லேலூயா. இந்த எரிகோ மதில் சவர் கீழே விழுமா? பைத்தியமா இருக்குதே, முட்டாள்தனமா இருக்குதே. வேதம் சொல்லுகிறது அழகான ஒரு வார்த்தை, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது அது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமா இருக்கிறது. அல்லேலூயா. எது நம்ம வேஸ்ட்ன்றோமோ, எது நம்ம பைத்தியம்ன்றோமோ, எது முட்டாள்தனம்ன்றோமோ, அது மனிதனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. எது பலவீனம் சொல்றோமோ அது பெரிய பலனா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். யூ cannot think. நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஜஸ்ட் மார்ச்சிங் அரவுண்ட், சும்மா நடக்கிறான் மதில் சவரை சுத்தி. யுத்தம் பண்ணல, சும்மா நடக்கிறான். அற்புதங்கள் கடந்து வந்தது, விடுதலை கடந்து வந்தது. அல்லேலூயா. ரோமர்களின் நிருபத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு, 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கலாம். அழகான ஒரு வார்த்தையை, 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அந்த ஆண்டவருடைய வழிகள் யாரும் அதை பார்க்க கூட முடியாது, அதை சிந்திக்க கூட முடியாது, அதை யோசித்து பார்க்கவும் முடியாது. அத்தனை பெரிய வழிகள், அத்தனை பெரிய காரியங்கள். இந்த வசனம் மறுபடியும் போடுங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் அது எவ்வளவா இருக்கிறது.
அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். என் பிரியமான தேவ ஜனமே, வாட் இஸ் பியாண்ட் யுவர் திங்கிங்? உங்களுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு எது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற விஷயம் இருக்கு? ஐயோ ஆண்டவரே இது வேண்டாம்ப்பா, ஐயோ ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது வேண்டாம், நீங்க இப்படி செய்யுங்க, எனக்கு இப்படி வேண்டாம். ஆண்டவர் இடத்துல சொல்லாத, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம். ஆண்டவரே நீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, அதுக்கு மாறாக நீங்க இது செய்யுங்க, இது ஈஸியா இருக்குது. அல்லேலூயா. டோன்ட் டூ. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றது கடினமாக இருக்கும், புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், ஐயோ வேண்டான் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மரியாள் இடத்துல போய் தேவதூதன் அவர் போய் சொல்றாரு, நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை நீ பெறுவாய். யோசித்து பாருங்க, சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு கன்னி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நடக்கவே நடக்காது. என்றைக்குமே இது வரைக்கும் நடந்ததுக்குள்ள இனிமேல் நடக்க போறது இல்லை. நடக்காத ஒன்று, இம்பாசிபிள். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறதா ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. எது இம்பாசிபிளோ அதை பாசிபிளாக செய்து முடிக்கிறதா ஆண்டவருடைய வேலை. அதில் தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட். முடியவே முடியாது எது சொல்கிறோமோ அதை நடத்தி காண்பிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட், ஆண்டவராகிய இயேசு. Hallelujah. Virgins don't get pregnant. It is impossible. God's word create what did not exist before. இதுவரைக்கும் நடக்காததை அவர் செய்து முடியும். Hallelujah. இதுவரைக்கும் நடக்காததை இந்த இயேசுவால் செய்ய முடியும். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா, இந்த இயேசுனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேறாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, விடுதலைகளை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவரால் செய்யக்கூடும். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஆச்சு? கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. மரியாள் அவர்கள் கேட்டாங்க, அதற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு இயேசு அவர் வந்தார். ஆமென். என் பிரியமான தேவ ஜனமே, நீங்க இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருவார், அற்புதங்களை கொண்டு வருவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான, அதாவது வசனம் என்னன்னா அழகான ஒரு வார்த்தை, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அது பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அது நம்மளுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நடக்கும் அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். அவர் சொன்னா நம்ம கேட்டோம் அப்படின்னா, எது மரித்த நிலையில இருந்தாலும் அதை இந்த இயேசுவால் உயிர்ப்பிக்க முடியும். அந்த வசனத்துல இன்னொரு ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியுது. இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவராய் இருக்கிறார். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இல்லாதவைகளை இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இந்த இயேசுவால் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. Faith begins when understanding ends. அப்படி சொல்றேன், விசுவாசம் உங்க வாழ்க்கையில எப்போ முடியும் அப்படின்னா, புரிதல் எப்போ, விசுவாசம் எப்போ புரியும் அப்படின்னா, எப்போ புரிதல் உங்களுக்கு வாழ்க்கையில இது வேண்டாங்க, அது புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆண்டவர் சொல்லிட்டா நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னு என்றைக்கு புரிதல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க தள்ளி விடுறீங்களோ அந்த இடத்துல விசுவாசம் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றது புரிந்து கொள்ள முடியாது, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல விசுவாசம் செயல்படுகிறது. Faith begins when understanding ends. கர்த்தர் உங்களை எதை செய்ய சொல்றார்? Hallelujah. Which area of your life is Jesus calling you to obey blindly? எந்த காரியத்துல, எந்த விஷயத்துல
ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எந்த விஷயத்தில், எந்த பகுதியில் அவர் எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. ஆர் யூ வெயிட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவரே எனக்கு புரியல, ஆண்டவர் எனக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல. அப்படி கேட்காதீங்க. ஆண்டவர் நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, அப்படி கேட்காதீங்க. கர்த்தர் சொன்னா கேளு. புரிதல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் சொல்கிறதா முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறதா முக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த இடத்துல அற்புதங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. Miracles often are hidden behind instructions. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள் என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாக அது மறைந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அற்புதங்கள், அடையாளங்கள், நமக்கு தேவையான ஒன்று, ஆசீர்வாதங்கள், அது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாக மறைந்து கொண்டு இருக்கிறது. They often hide behind the word of God. They hide behind the instructions what God say. கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு பின்பாக நம்முடைய தேவைகள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் அவைகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அது நமக்கு தெரியறதில்லை. என்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறோமோ அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த அற்புதமும் உள்ள கடந்து வருகிறது. அந்த வார்த்தையோடு சேர்ந்து விடுதலையும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையோடு சேர்ந்து நம்முடைய சூழலும், மாறக்கூடிய சூழலும் கடந்து வருகிறது. வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ இது வேண்டாம், வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ஐயோ இது எனக்கு நான் செய்ய மாட்டேன், இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் இது எனக்கு கடினமாக இருக்குது, இது வேண்டாம் என்று நம்ம தள்ளிவிட்டோம்னா ஆசீர்வாதம் தள்ளிப்படும். அல்லேலூயா. God's words rise above logic. கர்த்தருடைய வார்த்தைகள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, what makes no sense will make perfect sense. எது இப்போ உங்களுக்கு புரியலையோ ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ததற்காக நான் என்ன செய்வனே தெரியல, அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எனக்கு அப்போ புரியலைங்க ஆனால் எனக்கு இப்போ புரியுதுங்க என்று ரொம்ப லேட்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். அல்லேலூயா. இங்கே இந்த வறண்ட பூமியில் தண்ணீர் இல்லை, பஞ்சம், பசி, பட்டினி, சாவு, மரணங்கள் நடைபெறுகிற இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, எங்கேயும் போகக்கூடாது, நீ என்ன செய்யணும், இங்கேயே இருக்கணும், நீ இங்கேயே இருக்கணும். கேராருன்னா என்ன சொன்ன, இழுத்து கொண்டு போகுது. அவனுக்குள்ளேயே, ஈசாக்குள்ளேயே இழுத்து கொண்டு போகக்கூடிய ஏதோ ஒரு நிலை வந்திருக்கும் போல இருக்கு. எப்படிங்க நான் இங்கே இருக்க முடியும், இது சாத்தியமே இல்லையே, ஒன்றும் செய்ய முடியும், எல்லாம் செத்துருவாங்களே, ஆண்டவர் ஏன் தப்பா சொல்லிட்டாரோ, ஆண்டவர் தப்பா சொல்லிட்டாரோ, இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது, ஈசாக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். ஈவன் தோ இட் டஸ் நாட் மேக் சென்ஸ், அது புரிந்து கொள்ளனா கூட பரவாயில்ல, அது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் சொன்னாரு நான் செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தார். என்ன தெரியுமா நடந்தது, அந்த இடத்துல ஈசாக்கு அவர் விதை விதைத்தார். வேதம் சொல்லுகிறது, அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த 26ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது வசனத்தை பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? பஞ்சம், தண்ணீர் இல்லை, பற்றாக்குறை, ஒரு நன்மையான காரியங்கள் நடக்காது, எல்லாமே மரித்த நிலையில் இருக்குது, எல்லாம் செத்து போன நிலையில் இருக்குது, ஒரு நன்மையான காரியங்கள் அங்க கொண்டு வர முடியாது. அந்த இடத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எவ்வளவுங்க, 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. நோ சோர்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீரே இல்லை. சும்மா யோசித்து பாருங்களேன், சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. இவன் போய் விதை விதைக்கும் போது கஷ்டப்பட்டு எங்கேயாச்சும் கொஞ்சோண்டு தண்ணீர் தேடி கண்டுபிடிச்சு போய் ஊற்றி அந்த விதையில ஊற்றும் போது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பான், பார் முட்டாள், குடிக்கவே தண்ணி இல்லை. எப்படி குடிக்கவே தண்ணி இல்லை, இவன் போய் என்ன செய்கிறான், விதை விதைக்கிறான். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவர்கள் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, சும்மாவே பேசுவான்.
அது இப்படியெல்லாம் செஞ்சா என்ன செஞ்சிருப்பான்? இன்னும் அதிகமாக பேசியிருப்பான். ஆமென். பைத்தியக்காரன் அவன், குடிக்கவே தண்ணி இல்லை, எல்லாம் செத்துட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் எவனாச்சும் போய் விதைப்பானா? அறிவில்லை, முட்டாளு, பைத்தியம், என்னென்னலாம் சொல்லியிருப்பானோ தெரியல. அல்லேலூயா. இந்த இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு விதை வச்சுட்டு இருக்கிறானே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் பஞ்சம், கொடூரமான பஞ்சம் இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனமா கேளுங்க. அந்த பஞ்சத்திலிருந்து, அந்த இடத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வரல. அல்லேலூயா. அந்த பஞ்சம் அங்கதான் இருந்துச்சு, அந்த கஷ்டம் அங்கதான் இருந்துச்சு, அந்த பற்றாக்குறை அங்கதான் இருந்துச்சு, அங்க இயலாம அங்கதான் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே மைனஸ், எல்லாமே மைனஸ். பஞ்சம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, போராட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதன் மத்தியில ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இயேசுவால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா, உங்களுடைய தேவைகளை சந்திக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா, உங்களை விடுதலையாக்கணும்னு ஆண்டவர் நினைத்து விட்டால், சூழல் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆண்டவருக்கு. இடம் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆண்டவருக்கு. மனிதர்கள் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆண்டவருக்கு. எந்த இடத்துல நீ இருந்தாலும் அந்த இடத்துல உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த இடத்துல உன்னை பாதுகாப்பார். அது எரிகிற அக்கினி சுளையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க பாதுகாப்பாக. வேதம் சொல்லுகிறது, அக்கினியின் வாசம் கூட அவர்கள் மீது வரல. அல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, ஸ்டாப் கம்ப்ளைனிங். குறை சொல்லாத, குறை சொல்லாத. கர்த்தரை நம்பு. நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிற? சூழலை நம்புகிறாயா? யாரை நம்பிக்கொண்டு இருக்கிற? மனிதர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிற? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழலா இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த இயேசுவால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நான் மாத்திரம் இப்படி இருந்திருந்தனா, நான் மாத்திரம் அப்படி இருந்திருந்தனா, அவங்க மாத்திரம் இருந்திருந்தாங்கன்னா. அல்லேலூயா. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டினாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நீ கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன் வாழ்க்கையில காணப்பட்டா, நோ பேரியர் இஸ் அ பேரியர் ஃபார் காட். எந்த தடையும் ஆண்டவருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. எதுவுமே தடை இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராகாப் யாருன்னு தெரியுமா? ராகாப் சொல்லுங்க. ராகாப். Do you know who ராகாப் is? சொல்லுங்க. ராகாப் யாருன்னு தெரியுமா? அவ ஒரு கெட்ட தொழில் செய்து கொண்டிருந்தவள். அல்லேலூயா. She had a sinful past. அது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அல்ல. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் இல்லை. என்றைக்கு ஆண்டவர் இடத்துல அவள் கடந்து வந்தாலோ அவள் வாழ்க்கையை தலைகீழாக ஆண்டவர் மாற்றினார். இன்னும் சொல்ல போனா அவருடைய வம்சத்துல ஆண்டவராக இயேசுவே வராருங்க. அல்லேலூயா. நான் மாத்திரம் அங்க இருந்திருந்தனா, நான் மாத்திரம் இங்க இருந்திருந்தனா, நான் மாத்திரம் அப்பவே இப்படி இருந்திருந்தனா. இது யார் சொல்லுவா அப்படின்னா, இது யார் தெரியுமா சொல்லுவா? ஆண்டவர் இல்லாதவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ராகாப் யாரு? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், எல்லாரும் அசிங்கமா பார்க்கக்கூடிய ஒரு நபர், எல்லா மனிதர்களும் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவள் ராகாப். அந்த ராகாப ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவ வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கடந்து வந்தா. அதான் சொன்ன, எந்த தடையும் ஆண்டவருக்கு ஒரு தடை இல்லை. அல்லேலூயா. சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறான் 2 கள்ளன். உயிர் போயிட்டே இருக்குது. நொடி, எத்தனை நொடி உயிரோடு இருப்பான்னு தெரியாது.
2 பேர் அந்த கள்ளன்கள். அந்த ஒரு கள்ளன் சொல்றான், ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்துல என்னை நினைத்தரலும். திருடன் தான் அவன். அந்நாட்கள்ல யாரை சிலுவையில திரும்ப ஒப்பு கொடுப்பாங்க? அந்த பகுதியிலேயே மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், மோசமான ஒரு விஷயத்தை செய்தவனை தான் சிலுவையில ஒப்பு கொடுப்பாங்க. அதுதான் கடைசி தண்டனை. இப்ப நம்ம ஊர்ல வந்து கடைசி தண்டனைனா என்ன தண்டனைன்னு சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல இதுதாங்க இவன் பண்ண மோசமான ஒரு தப்புங்க, அதற்கு அரசாங்கம் ஒரு தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னா என்ன தண்டனை சொல்லுவீங்க? தூக்கு தண்டனை. அதுதான் கடைசி. தட் இஸ் அ லாஸ்ட் பனிஷ்மெண்ட். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அந்நாட்கள்ல கொடூரமான விஷயங்கள் செய்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக அதிகபட்ச தண்டனை வந்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறது. அந்த கள்ளன்கள் 2 பேரும் அவ்வளவு மோசமான திருடர்கள். அவன் சொல்றான், ஒரு கள்ளன் சொல்றான், ஆண்டவராக இயேசு நடத்துல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல என்ன நினைத்தரலும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் திருடனா இருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு விஷயம் அல்ல. அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினான். ஒரே செகண்டு, ஆண்டவரே என்னை நினைச்சரலுங்கப்பா, என்னை நினைத்தரலுங்க. அவன் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஒரே செகண்டு சூழல் மாறிடுச்சு. ஒரு தடையும் ஆண்டவருக்கு தடை அல்ல. ஊரே சகைவை பத்தி குறை சொல்லுச்சு. சகைவை பத்தி ஊரே குறை பேசு. ஐயோ அவன் பயங்கரமான ஏமாத்துக்காரன், அவன் பொல்லாதவன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் எப்படி இருக்கிறான்? ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. எந்த வார்த்தைகளும் ஆண்டவருக்கு ஒரு தடை அல்ல. மேவி போசேத் தெரியுமா? மேவி போசேத் தெரியுமா? யாருக்காவது மேவி போசேத்னா என்னன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? யோனத்தான், சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய மகன், சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன். மேவி போசேத்னா ஷேம்னு அர்த்தம். அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? ஷேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெக்கம்னு அர்த்தம். வெக்கம். ஷேம்னா என்னது? வெக்கம். அதுதான் அவன் பேரை எப்படி இருக்கு பாருங்க. பாவம், ரொம்ப பாவம் அந்த மேவி போசேத். அல்லேலூயா. அவன் செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு கொண்டு இருந்தான். அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு போகும்போது கீழே போட்டுட்டான். அந்த குழந்தைய கீழே போட்டுட்டான். மேபி போசேத் குழந்தையா இருக்கும்போது அவனை வந்து கேர்டேக்கர், அவனுடைய கேர்டேக்கர் என்ன செஞ்சிருச்சு? அந்த குழந்தைய மேபி போசேத்தை கீழே போட்டா. கீழே போட்டோன்னே என்ன ஆயிடுது? கால் உடஞ்சிருது. அந்நாட்களில் பெரிய வசதி கிடையாது. கால் உடஞ்சது, ஊனமா மாறிட்டான். அவனால நடக்க முடியாது. யாரோ செய்த தவறு, அவன் கடைசி வரைக்கும் அந்த நிலையில இருந்தான். அவனுடைய வாழ்க்கையே வேதனை. ராஜாவினுடைய பேரன், இளவரசன் அவன். ஆனா அவனுடைய வாழ்க்கை எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. அவன் எங்க இருந்தான் தெரியுமா? எங்க இருந்தான்னு சொல்லுங்கப்பா. லோதேபார். லோதேபார்னு என்ன தெரியுமா? அதுக்கு 2 அர்த்தம் நான் சொல்றேன். நோ கம்யூனிகேஷன். நோ கம்யூனிகேஷன், எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்றேன். நோ பாஸ்டர். அப்படின்னா எந்த ஒரு நன்மையான காரியங்களும் அங்க நடக்காது. எந்த ஒரு நன்மையான காரியங்களும் நடைபெறாது. அதான் லோதேபாரனுடைய அர்த்தம். அல்லேலூயா. லோதேபார்னா எந்த ஒரு நன்மையான காரியங்களும் நடைபெறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவனுடைய நிலையா இருந்தது. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது. a day came. ஒரு நாள் வந்துச்சு. தாவீது ராஜா அவன் கூப்பிடுறான், சவுலினுடைய வேலையாளை கூப்பிடுறான். சீபா. சீபானா பில்லர்னு அர்த்தம். சீபானானது பில்லர், தூணுன்னு அர்த்தம். கூப்பிட்டு கேட்குறான். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது அவன் கேட்டான். யாராவது இருக்கிறாங்களா? யாராவது ஒருவன் இருக்கிறானா? நான் உதவி செய்ய யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களா?
அப்ப என்ன தெரியுமா ஆச்சு? அப்பொழுது சவுலின் 2வது வசனம், அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதினிடத்துல அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா, தேவன் நிமித்தம், அவர் சொல்ற வார்த்தை அழகா இருக்குல்ல, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமுமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று தாவீது ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். லோதேபாரில் இருக்கிறான். நோ கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பும் இல்லை, ஒரு நன்மையான விஷயங்கள் நடைபெறாது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, உன்னுடைய நிலை இந்த மேவி போசத்தை போல இருக்கலாம். யாரோ செஞ்ச தவறுனால நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். யாரோ செஞ்ச முட்டாள்தனத்தினால நீ அழுது கொண்டு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். யாரோ செஞ்ச காரியத்தினால நீங்கள் வேதனையோடு ஒருவேளை வந்திருக்கலாம். எந்த ஒரு நன்மையான தொடர்புகள் இல்லை, எந்த ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா உன் வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. அது யாரும் உனக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, யாரும் உனக்கு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் உனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றது அவசியம் அல்ல. கர்த்தருடைய பார்வையில நீ வந்துட்டீனா, கர்த்தருடைய நினைவுக்குள்ளா நீ கடந்து வந்தாச்சுன்னா அவ்வளவுதான் போதும். சூழல் தானாக சொடுக்கு போடுற நேரத்துல சூழல் மாறிவிடும். தாவீது சொல்றாரு, நான் தேவன் நிமித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க கடவுள். அப்படிப்பட்ட தேவத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. இங்க ஈசாக்கு அவன் விதை விதைக்கிறான். எங்க விதை விதைக்கிறான்? பஞ்சம், பட்டினி, வறண்டு போயிருக்கு. எந்த ஒரு நன்மையான விஷயங்கள் அங்க வராது. ஆண்டவர் சொல்ல, நீ இரு. அல்லேலூயா. அவன் மாத்திரம் இல்ல இருக்க முடியாது. என்ன நீங்க இவ்வளவு தூரம் பண்ணீங்க? உங்க பேச்சு நிறைய கேட்டேன், எனக்கு எந்த நன்மையும் வரல. உங்க பேச்சு நிறைய கேட்டேன், எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. உங்க பேச்சு நிறைய கேட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேர்ந்தானா, அவன் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடம் செழிப்பா இருந்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நீ கர்த்தரை தட்டி விட்டு நீ போனினா, நீ ஏதேனை போல இருந்தாலும் அந்த ஏதேன் வனாந்தரமாய் மாறிவிடும். இதுதான் லோத்துனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அல்லேலூயா. இதுதான் லோத்துனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அவன் ஆபிரகாமை விட்டு போனான், எனக்கு வேண்டான்னு. வேதம் சொல்லுகிறது, லோத்து போன இடம் சோதோம் குமாரா எப்படி இருந்ததா? அது ஏதேனை போல இருந்தது. அவ்வளவு செழிப்பாக இருந்துச்சு, அவ்வளவு செழிப்பாக இருந்தது. ஆனா அந்த செழிப்பு என்னாச்சு? என்னங்க ஆச்சு? தீனால எரியுண்டு போன நிலையில மாறுச்சு. செழிப்பான பூமி தீயினால எரியுண்டு போன ஒரு நிலைக்குள்ளாக வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்டினா, அது வனாந்தரமா இருந்தாலும் அந்த வனாந்தரம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ ஆசீர்வாதமாய் நீ விளங்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் செய்வார். No barrier is a barrier for this God. எந்த தடையும் ஒரு தடையல்ல இந்த ஆண்டவருக்கு. Do like Isaac. ஈசாக்கை போல செய். சே, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. என் வாழ்க்கை வறண்டு போய் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் வரல. ஆனாலும் நீர் எனக்கு ஒரு கதவை திறக்க முடியும். ஆனாலும் இந்த இடத்துல நான் சாப்பிடும்படியாக நீர் என்னை போஷித்து கொண்டு இருக்கிறீங்க. நான் கடந்து வரும்படியாக நீர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நான் பாதுகாப்பா இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே என்னை சுற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி, என்னை நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி என்ற ஆண்டவரிடத்துல சொல்லு. God is our only source. We cannot fail. Hallelujah. God is our source. அவர்தான் நமக்கு ஆதாரம், அவர்தான் நமக்கு ஆசீர்வாதம்,
அவரை அன்றி நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். he can bless you in unusual ways. யோசித்து பார்க்க முடியாத வைகள் மூலமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். he is not limited by time, space or people or anything. நேரமோ காலமோ மனிதர்களோ சூழ்நிலையோ எதுவுமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. இதற்கு அப்பாற்பட்டு ஆண்டவராகிய கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. உங்களை உயர்த்த அவரிடத்துல பல வழிகள் உண்டு. நமக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் பெறக்கூடிய வழியே இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு பல வழிகள் உண்டு. நம்ம யோசித்து கூட பார்த்திருக்க முடியாது. இப்படியும் ஆசீர்வாதம் வரும், நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. மனிதனிடத்திலிருந்து தயவை கொண்டு வர முடியும், மனிதனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். சரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இயேசுவால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அவர் எதிர்பார்ப்பதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அது கேராரா இருந்தாலும் சரி, அது பஞ்சமான நிலையா இருந்தாலும் சரி, அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த இடத்துல நாம் வெற்றி சிறக்கும்படியாக இந்த இயேசுவால் செய்ய முடியும். ஆமென். கைதியாக கொண்டு போகப்படுகிறான் தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக. அந்த தேசத்திலே ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஆண்டவர் உயர்த்தினார். யாரை உயர்த்தினாரு? யாரங்க உயர்த்தினாரு? ஒரு கைதிய, அந்நிய தேசத்தான, யார? ஒரு அந்நிய தேசத்தான அவனை உயர்த்தினார். யோசேப்பு அதே நிலைமை தான். யோசேப்பு அவன் எகிப்து தேசத்தான் அல்ல, வேற தேசத்தான். ஒரு அடிமையாக உள்ள வந்தான், ஒரு கைதியாக உள்ள வந்தான், சிறையில இருந்தான். அவனை ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தினான் ராஜா. எப்படி நடக்கும் இதெல்லாம்? இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ஆண்டவராகிய கர்த்தர் இருந்தா, இயேசு இருந்தா சாத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று உன் வாழ்க்கையில இருந்தா, நல்ல கவனமா கேளு, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்தா, இடம் ஒரு விஷயம் அல்ல ஆண்டவருக்கு, சூழல் ஒரு விஷயம் அல்ல ஆண்டவருக்கு, மனிதர்கள் ஒரு விஷயம் அல்ல ஆண்டவருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவருக்கு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் எதிர்பார்க்கிற ஒன்று இருக்கணும். அவர் எதிர்பார்க்கிற ஒன்று இருந்தா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீ சிறந்து விளங்கும்படியாக உன் சிரசை உயர்த்தி, உன் பேரை பெருமைப்படுத்தி, உன் முகத்தை பிரகாசிக்க செய்து அந்த இடத்துல நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை குறை பேசாத, சூழ்நிலையை குறை பேசாத, மனிதனை குறை பேசாத. என்ன வேணுமோ அதை உள்ள கொண்டு வா. உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த இயேசுனுடைய தன்மைகள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்கும் குறை பேசுவோம், கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், இருக்கிற இடத்த பேசுவோம், மனிதர்களை பேசுவோம், சூழலை பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா உள்ள இருக்கிறது, ஆண்டவர் எதிர்பார்க்கறது உள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? எல்லாமே மாறிவிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாறும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்க வாழ்க்கையில காணப்பட்டா எல்லாம் மாறும். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, இயேசுவே, உம்மையே நம்பி உம்மையே சார்ந்திருக்க உதவி செய்வீராக. இந்த நாளிலே எங்களோடு இந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு, எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ எங்களுக்கு கஷ்டமாக இல்லையோ, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்குறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாய் நாங்கள் மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த இடத்தை நாங்கள் ஆண்டவரை குறை பேசிக்கொண்டு, மனிதர்களை குறை பேசிக்கொண்டு, சூழலை குறை பேசிக்கொண்டு
என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். அநேக காலங்கள் வீணாய் நாங்கள் கழித்துட்டோம் அப்பா. அநேக வருஷங்கள் வீணாய் போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்யணும் என்ற ஒரு காரியத்தை இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைத்து வைக்கிறோம். நீங்கள் சொல்றதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாய் மாறுகிறதற்காக நன்றி. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க. எங்களை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் ஆசீர்வாதமாய் கடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவே, இந்த மாதத்தின் மீதம் இருக்கிற நாட்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. எங்களுடைய சூழலுக்குள்ளாக, எங்களுடைய பாதைக்குள்ளாய் நீர் கடந்து வாருங்க. நீர் முன்பாய் கடந்து வாருங்க. நாங்கள் பின்பாக கடந்து வரோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே நம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.